ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிக்ஸி கிரைண்டர் வாங்கியிருக்கோம். அந்த மிக்ஸி கிரைண்டர் எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம். அதோட ரிவ்யூ, அது என்னெல்லாம் பண்ணுது, அதில் என்னெல்லாம் கூட வருது, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸி கிரைண்டர் வாங்கலாம். அதுக்கு நம்ம ஒரு மேஜிக் பண்ணி அதை வர வைக்க போகிறோம். வாங்க பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்ஸி எகிரி குதிச்சு வந்துச்சு. இப்போ இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி ஜார்ஸ்லாம் இங்கே இருக்குது. மிக்ஸி கிரைண்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோ இந்த டப்பாவில் இருக்குது. வாங்க இந்த மிக்ஸி கிரைண்டரை அசம்பிள் பண்ணிட்டு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவல் கார்டு இருக்குது. அந்த மேனுவல் கார்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, இதோ பாருங்கள் எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு வாரண்ட்டி கார்டு மாதிரி இருக்குது. அந்த வாரண்ட்டி கார்டெலாம் இருக்குது. இப்போ இந்த 2 ஜாருமே நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். அதனால் இது ஒன்றும் பண்ண. இங்கே ஒரு ஜூஸர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் இந்த லெட்டு. இதுதான் இங்கே கொடுத்துருக்க வெஜிடபிள் கட்டர். வெஜிடபிள் கட்டருக்கு நைஃப். அதுலேயே சாத்துக்குடி ஜூஸரும் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பவுலில் ஒரு இந்த இதுவும் மாற்றணும். அந்த மாதிரி இது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சாப்பர் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் கட்டருக்குள்ளே போடுற மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த வெஜிடபிள் கட்டருக்குள்ளே போடுறதுக்கு ஒரு லெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இது. ஒரு மெஷரிங் ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெஜிடபிள் கட்டருக்கு பின்னாடி இதை செட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிவிட்டு ஓட வச்சா அந்த மாதிரி இதுவாகும். அண்ட் ஃபைனலாக இதுதான் நம்ம மிக்ஸி. இது 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, லெவல் 2, லெவல் 3. இப்போ இதில் ஒன்று புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பி. அது நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கும். பியோட இது என்னென்னா பல்ஸுன்னு அர்த்தம். இது 1க்கும் 2க்கும் நடுவில் பண்ணணும்னா அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வெஜிடபிள் கட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் அந்த நைஃப்பில் பேர்லாம் எழுதியிருக்கும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா த்ரின் கிராட்டிங் அப்படின்னு ஏதோ எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இது கேரட் சீவுறதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தின் ஸ்லைசர்னு இருக்குது. இது பொட்டேட்டோ அந்த மாதிரி அதை வெட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் திக் ஸ்லைசர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அது எது மாதிரினா அந்த மாதிரி வாழைக்காய் அந்த மாதிரி வெட்டுறதுக்கு, கொஞ்சம் திக்காக இருக்கிறது, ஹார்டாக இருக்கிறது அந்த மாதிரி வெட்டுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த தின் ஸ்லைசரை மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறோம் இந்த பொட்டேட்டோ வெட்டுறதுக்கு. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பண்ணி காட்டுறோம். இப்போ இந்த மாதிரி லெட்டு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு இப்போது இதை ஃபிட் பண்ணணும். இதை எப்படி ஃபிட் பண்ணணும்னா, அந்த ஒரு ஹூக் மாதிரி இருக்குல்ல, அதை உள்ளே மாட்டி விட்டு இங்கே லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். அவ்வளோதான். இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கழுவிடுங்க. ஏன்னா உள்ள நிறைய பாக்டீரியாலாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம மூடணும்னா, இங்கே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மூடியை இப்படி வச்சு இப்படி லைட்டாக வச்சிங்கனாலே போதும், உள்ளே போய்டும். இந்த கம்பி வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு லெட்டு வரும். இந்த லெட்டு எப்படி மாட்டணும்னா, சும்மா இப்படி வச்சு லைட்டாக ட்விஸ்ட்டு பண்ணாலே போதும். பாருங்கள் அவ்வளோதான். இப்போ செக் பண்ணுறதுக்கு தூக்கி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு நாங்கள் அரைச்சி காட்டுறோம், அதாவது வெட்டி காட்டுறோம். உள்ளே வச்சு இதை மூடி பண்ணணும். ஆனால் இப்போ என்ன ஒன்று மறந்துட்டோன்னா, இந்த மிக்ஸிக்கு மேலே ஒன்று கொடுக்கணும்ல, அதை மறந்தே போயிட்டோம். இப்போ அதை வச்சுட்டு இப்படி லைட்டாக நார்மலாக மிக்ஸியில் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி வச்சு பார்க்கணும்.
அந்த கீழே அந்த பாட்டத்தில் நல்லா தெரியும். உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி அரைக்கணும்னா, இப்போ வந்து நம்ம இதை வந்து பல்ஸில் தான் வைக்கணும், வேறு எதுலேயும் வைக்காதீங்க. இப்போ வந்து பல்ஸில் வச்சுட்டு இதை வந்து அந்த மேலே இதுவை போட்டு கொஞ்சம் அமுக்கணும் லைட்டாக. இப்படி அமுக்குனிங்கன்னா அப்படியே உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்களா எப்படி உள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் இப்படி கொஞ்சம் டைட்டாகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தின்னாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கு பண்ணி காட்டுறேன். இப்போது இன்னொரு உருளைக்கிழங்கு எடுத்து அதே மாதிரி உள்ளே போடுறேன். இப்போ வந்து அந்த மூடி வச்சு லைட்டாக இப்படி அமைக்கிட்டே அந்த பல்ஸ் மூடில் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே போயிடுச்சு எல்லாம். இப்போ பாருங்கள் ஒன்று கூட வெளியிலேயே இல்லை, ஸ்மூத்தாக போயிடுது. இப்போ திருப்பியும் கழட்டி பார்க்குறேன். பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. A few minutes later. இப்போ வந்து ஜூஸர் போட போகிறோம். அந்த ஜூஸர் வந்து எப்படின்னா, இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈஸியாக எடுத்தால் வந்துடும். ஆனால் வந்து கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த லைட்டாக கோடு கோடாக கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வச்சு கரெக்டாக அமுக்கணும். அப்போனா கரெக்டாக போயிடும். இப்போது நாங்கள் வந்து கிர்னி பழத்தை தான் போட போகிறோம். இங்கே வந்து ஒரு மூடி இருக்கும், உள்ளே வந்து நாங்கள் இது போட்டுருவோம், ஃப்ரூட் போட்டுருவோம். வெளியில் அந்த இடத்துலலாம் ஜூஸ் வந்துடும். நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா போச்சு, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து கிர்னி பழம் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து உள்ளே எல்லாத்தையும் கரெக்டாக போட்டோமான்னு பார்த்துட்டு மில்க் ஊற்றிடுவோம். இதில் எவ்வளோ மில்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 190 ml மில்க் இருக்குது. ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம சுகர் போடலான்னு பார்த்தா சுகர் வேணாம், ஃபஸ்ட்டு அரைச்சிடலான்ட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்காக மூடி போட்டு கரெக்டாக மூடணும். இது வந்து கொஞ்சம் கோளாறாக இருக்குது, கரெக்டாக பார்த்து மூடிடுங்க. கரெக்டாக மூடியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு சைடில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது, அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் தெரியுது எப்படி கரெக்டாக மூடியிருக்கோமான்னு. நல்லா பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு போட்டுருங்க. இப்போது இதை கலட்டி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் உள்ளே அந்த இதுவெல்லாம் அப்படியே இருக்குது, வெளியில் அந்த ஜூஸ் மட்டும் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சர்க்கரை போட்டுட்டு அரைக்கலாம் வாங்க. கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சு தேவையான அளவு கொஞ்சம் போட்டு திருப்பி மூடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம். இப்போ வந்து அதே பல்ஸில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். பல்ஸ் வேண்டாம்னா அப்படியே நம்ம லெவல் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஜூஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை எப்படி வெளியில் எடுக்கணும்னா, என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஆர்வ கலர் வேலையை பார்த்துடாதீங்க. இது வந்து அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் டைம் செலவாகும். அதுக்காகவே இவங்க வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்போ வந்து இதை மொத்தமாக திருப்பி மூடி போட்டு மூடிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மூடிடுங்க. இப்போ வந்து நம்ம அப்போவே சொன்ன கிர்னி பழத்தை உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து லெட்டெலாம் போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே எடுத்து ஊற்றிடணும். எப்படின்னா, இங்கே வந்து இந்த ஓரத்தில் போரிங்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடம் பார்த்த மாதிரி நம்ம ஊற்றணும்.
நம்ம எப்போவுமே ஜக்குலேருந்து ஊற்றுவோம்ல அந்த மாதிரி அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டா பாருங்கள். பாருங்கள் எப்படி கரெக்டாக ஊற்றிட்டோம் பாருங்கள். அதுமாரி இப்போ வந்து நம்ம டெய்லியும் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான ஸ்மால் மிக்ஸி எடுத்துருக்கோம் பாருங்கள். இது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பாருங்கள். இது பல்ஸ். இப்போ வந்து அதே இல்லை, இது பெருசாக இருக்கும் கொஞ்சம். அது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பாருங்கள். இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த மிக்ஸி வந்து நல்ல மிக்ஸி தான், இதை வாங்கிக்கோங்க. இது வேணும்னா மேலே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஜாக் வேர்ல்டு. என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.